ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து செகண்ட் T20 மேட்ச். அதுக்கான டீப்பான அனலைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் T20 மேட்சே நம்ம சொல்லியிருந்த ஒரு சில ஸ்டார்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. பட் நான் டீம் கொடுக்குறப்போ அந்த மார்க் வாட்டை எடுக்கலை. அதனால் லாஸ் ஆச்சு ஸ்மால் லீக்கு. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரலாம், அதையும் பார்ப்போம். இன்னொன்று, முடிஞ்ச அளவுக்கு நான் சவுண்டாகவே இந்த வீடியோன்றதை மேக் பண்ணுறேன். ஏதாவது நாய்ஸ் சுற்றி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், விநாயகர் சதுர்த்தினாலே அப்படி தான் இருக்கும். அதனால் சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சவுண்டாகவே இந்த வீடியோன்ற பேசுகிறேன். செப்டம்பர் 6, ஸோ 6:30 PM அதே டைமிங் தான். மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு தான். மோஸ்ட்லி மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். ஆஸ்திரேலியா பீஸ்ட் மோடில் ஆடிட்டுருக்காங்க. அதே மாதிரி அடுத்த மேட்ச்சு போகுமா அப்படின்னா சேம் கிரவுண்டு தான், ரொம்ப சின்ன பவுண்ட்ரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கவுண்டி கிரவுண்ட், ஒரு லீக் மேட்சஸ் நம்ம ஊர் சைடில் நடக்கிற லீக் மேட்ச் அளவுக்கு தான் கிரவுண்டுன்றதே இருக்குது. அங்கே கூட பெருசாக இருக்கும். அதோட ஈஸியஸ்ட் T10 சொல்லலாம். அவ்வளோ பெரிய கிரவுண்ட் தான் செட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே மார்க் வாட் 2 விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சாலுமே எப்படினாலும் மார்க் வாட்டுக்கு விக்கெட்டுன்றது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவருமே பேட்டிங் கொஞ்சம் டாப்பில் வராரு. மேபி இந்த மேட்ச்சில் கிரீவ்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கும் விக்கெட் கிடைக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்டு செகண்ட் T20 மேட்ச் ஏதாவது பண்ணுறாங்களா ஸ்காட்லாண்டுன்றது ஒரு முக்கியம். ஏன்னா இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்கன்னா மூணாவது மேட்ச் ஓரளவுக்கு நல்லா போகும். அப்படி இல்லாட்டி அந்த மேட்ச் வேஸ்ட்டு தான். சும்மா எல்லாத்துக்கும் சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கிராண்ட் லீக்ஸ் மேக் பண்ணுறதுன்றதா. ஸ்மால் லீக் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீம்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓவரால் 16 மேட்ச் நடந்திருக்கு, 15 கிடையாது. லாஸ்ட் மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயித்தாங்க. 175 ரன் ஆவரேஜ் ஸ்கோரேவும். அந்தளவுக்கு குட்டியான கிரவுண்டு. பட் இனிஷியல் ஸ்விங் இருக்கும். அதில் ஓரளவுக்கு நல்ல பவுலர்ஸ் வீசினாங்க அப்படின்னா விக்கெட் கிடைக்கலாம். பட் இருந்தாலும் பேட்டில் பட்டாலே 4-6 போகுது. ஜாக் ஃப்ரேசர் அவருக்கு ஒரு சூட்டபுளான ஒரு கிரவுண்டு தான் இது. ஸோ தேவையில்லாமல் ஒரு பார்ட் டைம் பவுலருக்கு அவுட் ஆனார். மேபி இந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 15 பால்லேயும் அதிக ரன்ஸ் அடிக்கவும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஜாக் ஃப்ரேசரு ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன்ஸ் கப்னா 11 சான்ஸ் ஆப் உங்களுக்கு டேரெக்டாக வித்துண்டான்றது கொடுக்குறாங்க. சிங்கிள் பிளேயர் இதில் இருக்குது. வேணா விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஸ்காட்லாந்து விஸ் ஆஸ்திரேலியா பிளேயிங் லோன் பார்க்கலாம். அதே ஃபஸ்ட்டு T20 செட் பண்ண பிளேயிங் லோன் அதே ஸ்க்ரீன்ஷாட்டை தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதையும் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டெலகிராம் ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப் லிங்க்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஏதோ விளம்பரம் மாதிரி வரும். அது டெலகிராமோடது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி இந்த சேனல் ஜாயின் பண்ணி அமௌண்ட்டை கொடு அப்படின்றதுல எல்லாமே டெலகிராம் பர்சனலாக கொடுக்குற ஆட். அதில் யார் வேணால் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குறது கிடையாது. யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நான் ஒவ்வொரு டைமே எதுனாலும் சொல்லிடுவேன். அதையும் பார்த்துக்குங்க. ஈஸியஸ்ட் T10 இப்போ கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் மேட்சஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மினி GL அதுக்கப்புறம் ஸ்மால் லீக்ஸில் வின்னிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். அதேமாரி டெலகிராமில் வரக்கூடிய விளம்பரங்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. அது டெலகிராம்கிட்ட அமௌண்ட் கொடுத்தா அவங்களே ஆடு கொடுக்குறாங்க. அதை நம்பி யாரும் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஸோ கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட நீங்கள் பேசவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம டீம்ன்றது கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம நேமை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம மெயில் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் பண்ணிங்கன்னா நம்ம அதில் ஆன்சர் பண்ணுவோம். அது மட்டும்தானே தவிர்த்து நம்ம டைரெக்டாக உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே பேச மாட்டோம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது இது பண்ணால் எஸ்கேப் ஆகிக்கோங்க. அதேமாரி இந்த டெலகிராமில் எந்த சேனலில் இருந்தாலும் சரி, அதில் ஓடுற ஆடு எல்லாமே டெலகிராமாக கொடுக்குற ஆடு தான். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்காட்லாண்டோட பிளேயிங் லோன் பார்த்தோம்னா மேபி மைக்கேல் ஜேர்ன்ஸ் உள்ளே வரலாம். ஏன்னா ஆலிவர் ஹேர் பொறுத்தவரையா புவரான ஒரு பேட்டர் தான். அந்தளவுக்கு அவர் கிளிக் ஆகாது. இவர் பிளாஸ்ட் ஆடினதுனால தான் அவருக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. பக்கத்தில் தான் யூகேயில் எப்போ வேணால் போயிட்டு வந்துப்பாங்க. மேபி இந்த மேட்ச்சுக்கு ஜேர்ன்ஸ் உள்ளே வரலாம். லாஸ்ட் மேட்ச்சுமே மிடில் ஆர்டரில் நல்லா ஆடி இருந்தார். சப்போஸ் கம்பேக் கொடுத்தாருன்னா ஒரு கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முன்சேவை கூட ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஜேர்ன்ஸை கூட ட்ரை பண்ணுங்கள். பட் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை பெரிய டீம்ஸ் கூட ஆடுறப்போ. பட் பிளாஸ்டில் இப்போ தான் டச்சில் இருக்கிறதுனால சப்போஸ் ஆடினார்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஆலிவர் ஹேர் அவர் ஆடினார்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. பிரண்டன் மெக்கலமனு ஸோ ஏதோ ஒரு லக்கில் ஜாக் ஃப்ரேசரோட விக்கெட் எடுத்தார். ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரைவர்ஸ் கிட்ட அடித்ததை பார்த்தோம். பேட்டிங்கில் ஒரு 20 ரன் கொண்டு வராரு. மேபி 4 ஓவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணார்னா ஒரு நல்ல பிக்கு தான். பட் கேப்டன்ஸ் கப் போகிற அளவுக்கு ஸ்டெடி கிடையாது. எப்படினாலும் விக்கெட்டை கொடுத்துறாரு. பேரிங்டன் நல்ல ஒரு பிளேயரு, டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். போன மேட்ச்சில் தேவையில்லாமல் அவுட் ஆனார்.
ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே ஆடம் ஜாம்பா வந்து விக்கெட்ஸ்ன்றதை எடுத்ததையும் பார்த்தோம். பிரேட்லெட்டு கண்டினியூ பண்ணுற ஒரு விக்கெட் டேக்கிங் தான். ஷைன் ஆபர்ட் டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்தார். மெட்ரித்துக்கு விக்கெட் கிடைக்கல. மேபி நேத்தன் எல்லிஸை உள்ளே கொண்டு வரலாம். ஆனால் மெட்ரித் தான் ஓப்பனிங் ஸ்பெல் பவுல் பண்ணணும். பார்க்கலாம் யார் வந்து ஆடுறாங்கன்னு. அப்படி சப்போஸ் நேத்தன் எல்லிஸ் வந்துட்டார் அப்படின்னா ஸ்டாய்னிஸ் கிரீன்ஸ் வந்து ஓவர்ஸ் அதிகமாக பவுல் பண்ணலாம். யாராவது ஷைன் ஆபர்ட்டோ யாராவது அடி வாங்கினாங்கன்னா ஓவர்ஸை குறைக்கலாம். மேபி இந்த மேட்ச்சில் எப்படி பவுலிங் வேணால் வந்து கொடுக்கலாம். அதையும் வந்து நம்ம ஆன் டைமில் பார்ப்போம். எப்படி எத்தனை பவுலர்ஸ் ஆடுறாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா ஸ்டாய்னிஸ் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணால் அவரே 2 விக்கெட் எடுப்பார். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, மோஸ்ட்லி ஸ்டாய்னிஸ் வந்து 2 ஓவர் தான் பவுல் பண்ணார், விக்கெட் எடுக்கலை. பேட்டிங்லேயும் பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கல. நிறைய பேர் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஒரு மேட்ச்சில் திடீர்னு ஸ்டாய்னிஸ் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்லும் 30 ரனுக்கு மேலே ஆடியும் கொடுக்க முடியும். ஸோ நல்ல ஒரு ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர். கண்டிப்பாக ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு பிக்காக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பிக் பண்ணிக்கிறது பெட்ரு. அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் க்ரீனி எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா இவங்க எல்லாருமே அடிக்க தான் போகிறாங்க. ஸோ ரொம்ப குயிக்காக அடிக்க போகிறப்போ இப்போ க்ரீவ்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா மார்க்வர்ட் க்ரீவ்ஸ் 2 பேர் பவுல் பண்ணால் விக்கெட் கிடைக்கலாம். அதேமாதிரி சோல் அதுக்கப்புறமா ஷெரீஃப் வந்தாங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு டைட் பவுலர்ஸ். ஸோ ஜாவிஸு அதுக்கப்புறமா வேறு பிளேயர்ஸ் ஒரு 3 பிளேயரை வந்து யங்ஸ்டர்ஸ் ஆட வச்சாங்க. அது ஒர்க் ஆகலை. ஏன்னா இவங்களை பெஞ்சில் வச்சுருக்காங்க. சப்போஸ் இவங்க எல்லோரும் உள்ளே வரப்போ டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜாக் ஃப்ரைசர் ஒரு பக்கம் ஹிட் பண்ணி கூட இவங்க 2 பேர் ஃபெயிலியர் ஆகலாம். அப்படியான அந்த 3 பேர்த்துக்கு பேட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் இங்கீஸ், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கேமரன் கிரீன் சப்போஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க பிக்கிங்ஸ்லையும். கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டாப் ஆர்டர் காலி ஆனாங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா எப்படி பேட்டை வந்து ரொம்ப அதிரடியாக வீச தான் போகிறாங்க. அதில் ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸான ஷெரீஃபு, சோல் அதுக்கப்புறம் க்ரீவ்ஸ் உள்ளே வந்தால் அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் ஸ்காட்லாண்டுக்கு இருக்கும். அப்போ மிடில் ஆர்டருக்கு பேட்டிங் வரலாம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிராஸு போன மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக மிடில் ஆர்டரில் ஆடினார். இப்போ முன்சிக்கு பதிலாக நம்ம இங்கீஸை கூட ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப டேரெக்டாக எடுத்துகிட்டு முன்சியை கட் பண்ணிட்டு வேறு பிளேயரை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் அவங்களோட பேட்டர்ஸையும் எடுக்க பாருங்கள், பவுலர்ஸ் எடுக்க பாருங்கள். அப்போ இங்கே யார் எடுக்கிற அப்படின்னா மார்க்வர்ட், க்ரீவ்ஸு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு பேட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, நம்ம பேட்டர்ஸை எடுத்துக்கலாம், ஸ்காட்லாண்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு விக்கெட் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணால் மார்க்வாட்டை மட்டும் பிக் பண்ணி இந்த டெத்தில் போட்டாலும் சரி, இனிஷியல் பவுல் பண்ணாலும் சரி, மீடியம் பிச்சஸை கட் பண்ணி இங்கே ஏதாவது ஒரு பிளேயரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ ஓவரால் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் இந்த க்ரீன், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த மேட்ச்சில் முக்கியமான பிக்ஸாக மாறுவாங்க. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஷைன் ஆபர்ட் நல்ல ஒரு ஆப்ஷனு. ஜிவிஆர் பிரேட்லெட், ஆடம் ஜாம்பா செகண்ட் பவுல் பண்ணாலும் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு தான். நேத்தன் எல்லிஸா, மெட்ரித்தான்னு பார்த்துக்கோங்க. மெட்ரித்தோ ஹை ரிஸ்க்காக வேணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஜிஎல்ல நீங்கள் மெட்ரித்தை கேப்டனாக ட்ரை பண்ணால் இந்த டாப் ஆர்டர் ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. திடீர்னு யூகே கண்டிஷன்ஸில் மெட்ரித் பிளாஸ்டில் நிறையா டைம் வந்து 4 விக்கெட் 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அது மாதிரி ஏதாவது ஸ்விங் கிடச்சிச்சு அப்படின்னா மெட்ரித் அதிக விக்கெட் எடுக்கலாம். அப்படி எடுத்தாருன்னா நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க்காக மெட்ரித்தை கேப்டனாகவும் ஜாக் ஃப்ரைசர் வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜிஎலுக்கு ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை விக்கெட் அப்படி வந்து இனிஷியலாக போகலை, பவுலர்ஸை ஃபுல்லாக ஓரளவுக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ விக்கெட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கும் கேமரன் கிரீனுக்கு தான் கிடைக்கும். அதே ஃபஸ்ட் பேட் பண்ணால் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க. ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இப்போதைக்கு ஜாக் ஃப்ரைசர், ட்ரைவர்ஸ் கிட்ட தான் மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த 2 பேரில் யார் வேணால் ஹிட்டும் ஆகலாம், ஃப்ளாப்பும் ஆகலாம். உங்களுக்கு சேஃப் ஆப்ஷன்னா அது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் மட்டுமே. ஏன்னா மிச்சல் மார்க்ஸ் பவுல் பண்ணுறது கிடையாது. கேமரன் கிரீனு பேட்டிங் வந்து டவுட்டு. 2மே இருக்க ஒரு பிளேயர் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு. அதுமாதிரி ஆடம் ஜாம்பா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் விக்கெட் ஃபஸ்ட் ஆர் செகண்ட். ஸோ இந்த 2 பேர் சேஃபு. சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இந்த 2 பேர்த்துக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ இந்த சைடில் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு பிளேயர்ஸாக எடுத்துக்கிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். சப்போஸ் க்ளோஸ் மேட்சாக போகும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டீம்ன்றது எடுக்கிறது பெட்ரு. அப்படி சப்போஸ் சோல் வந்தார்னா அவரும் டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஷெரீஃபு டெத்தில் கண்டிப்பாக வீசுவார். ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டும் எடுத்திருக்கார். பெஸ்ட்டு பிக்ஸ்னால் க்ரீவ்ஸு அதுக்கப்புறம் மார்க்வாட் தான். அதிகபட்சமாக இன்னொரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் வேணும், மெக்லூமன் அப்படி இல்லாட்டி பேரிங்டன் எடுத்துக்கிறது தான் பெட்ரு. லீஸ்க்கு வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இல்லை, அதனால் அவர் ஓவர்ஸை குறைச்சிருவாங்க. இதே க்ரீவ்ஸு உங்களுக்கு லெக் ஸ்பின்னரு, இவர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இந்த 2 பேர் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் மாறுவாங்க. மிடில்லையுமே ஸ்வீப் ஷாட் ஆட போவாங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸே நிறைய டைம் ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த 2 பேர்த்துக்கு அட்வான்டேஜ்ன்றது இருக்கும். அதை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பார்த்தோம்னா ஜாக் ஃப்ரைசர், ட்ரைவர்ஸ் கிட் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறது. பட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.
அதேமாதிரி ஆடம் ஜாம்பா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் சீனா பட் பிரேட்லெட்டு இவங்களாம் கிராண்ட் லீக்கில் மெட்ரித்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ரிஸ்க்காக இங்கீஸை ஃபஸ்ட்டாக செகண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 2 கேட்ச்சு எப்படினாலும் டாப்பில் விக்கெட் போகணும்னு நீங்கள் கெஸ் பண்ணால் இங்கீஸ் எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மோஸ்ட்லி நீங்கள் எடுத்து தான் ஆகணும், அந்தளவுக்கு இருக்கும். சப்போஸ் ஒரு லாஜிக்கில் நீங்கள் யோசிக்கிறீங்க இவங்க விக்கெட்ஸே எடுக்க மாட்டாங்க, இந்த டாப் ஆர்டரே ஜாக் ஃப்ரேசர் அடிச்சிடுவார், இவங்க ஓரளவுக்கு கம்பெயின் பண்ணி ஆடுவாங்க, ஒரு 14 ஓவர் போயிடும் அப்படின்னா கண்டிப்பாக டிம் டேவிட்டை ஆட வைப்பாங்க. அப்போது யாருமே யோசிக்காத ஒரு பிக்காக டிம் டேவிட் இருப்பார். அப்படி ஒரு டீம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப டிம் டேவிட்டை ஆட் பண்ணிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ஹை ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த டைமில் பிளேயிங் லெவனு பாருங்கள் மாற்றங்கள் இருக்கான்றது. லாஸ்ட் மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு முன்சே அப்படியே பேட்டை வீசினார், பேஸ்பால் ஷாட் தான் பட்டோனே 6 போச்சு. பட் கரெக்டாக லைன் அண்ட் லென்த்தில் போட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க. ஸோ விக்கெட் எடுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏர்லி அவுட் ஆகிறதுக்கு. ட்ரைவர்ஸ் கட்டு பயங்கரமான ஒரு ஹிட்டிங்கு. சீனா பட் 3 விக்கெட் இந்த கிரவுண்ட்லேயுமே எடுத்தார். பிரேட்லெட் செம்ம ஸ்பெல்லு, அதேமாதிரி ஆடம் ஜாம்பா எப்படினாலும் விக்கெட் எடுத்துருவார். ட்ரைவர்ஸ் கட்டு மிச்சல் மார்ஸ், அதுக்கப்புறம் இங்கே மார்க்வாட்டை பொறுத்தவரையா 2 விக்கெட்டு எதிர்பார்த்தா தான். பட் தேவையில்லாமல் அடிக்க போய் தான் விக்கெட்டை கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பார்த்து ஆடி இருக்கலாம். இருந்தாலும் மார்க்வாட் டபுள் ஆப்ஷன் தான். கிரீவ்ஸ் உள்ளே வந்தால் இன்னுமே சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டிடிஎஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு போனஸாக கொடுத்துருவாங்க. ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்மால் லீக் இதில் தான் ப்ளே பண்ணுறோம். நம்ம யூசர்ஸ்க்குள்ளே கிளாஸ் பண்ணாதீங்க, நிறையா கான்டெஸ்ட் இருக்குது. இப்போது என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா, நான் எந்த ருப்பீஸ் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போடுறேனோ அதே ருப்பீஸ் கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி அப்போ தான் வின் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது லாஜிக் கிடையாது. நான் அந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி நிறைய அமௌண்ட் இருக்கும். நீங்கள் போய் வேறு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக நான் வின்னிங்ஸ்னு போட்டு நான் எந்த ருப்பீஸ் கான்டெஸ்ட்டில் நான் ஜாயின் பண்ணுறேனே தெரியாமல் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடலாம் வின்னிங்ஸ். பட் நான் அப்படி போடுறது இல்லை. மேபி அப்படி போகிற நிலமை வந்தாலும் வந்துடலாம். ஏன்னா நான் எந்த ருப்பீஸ் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேனோ அதுலேயே நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி எல்லாருமே பண்ணிங்கன்னா அப்போ எல்லாத்துக்கும் கொலாப்ஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக ஃபேப்லோனில் வின் பண்ணலாம். நிறையா கான்டெஸ்ட் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் வருவாங்க. அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம யூசர்ஸ் இப்போ நான் ஜாயின் பண்ணுற அதே கான்டெஸ்ட்லேயே ஜாயின் பண்ணுவாங்க, அதில் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ஒரு 3 பேர் சுரேஷ் பி, அதுக்கப்புறமா கன்னுன்னு ஒருத்தவங்க, அப்புறம் இன்னொருத்தவர். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3-4 பேர் நம்மளோட யூஸரே கிடையாது. அவங்க யார் என்னன்னே தெரியல. ஆனால் நம்மளோட டீமை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது நான் ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அது என்ன லாஜிக்குன்னே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் வேறு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல வின்னிங் கிடைக்கும். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஹெட்ல ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் 68, போன மேட்ச் 90க்கு மேலே அடிச்சிட்டாரு. ஸோ ட்ரைவர்ஸோட ரெக்கார்ட் பயங்கரமாக இருக்குது. மிச்சல் மார்ச் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் வேர்ல்டு கப்பில் ஃப்ளாப்பு, பட் போன மேட்ச் நல்லா ஹிட் பண்ணார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு. ஸோ இதில் ஒரு நோட் பண்ண வேண்டியது, மிச்சல் மார்ச் ஃபஸ்ட்டு பாலே ஒரு எஜ்ஜில் அவுட் ஆக வேண்டியது, பட் தப்பிச்சிருவார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் போன மேட்ச் சான்ஸ் கிடைக்கல. ஆடம் ஜாம்பா 2 மேட்ச் சேர்த்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முன்சி 2 மேட்ச்லையுமே நல்லாவே ஆடி இருக்கார். ஆஸ்திரேலியா கூட இந்த கிரவுண்ட்லேயுமே 21 ரனுக்கு மேலே ஆவரேஜ். மைக்கேல் ஜான்ஸ் ஆடுவாரான்றதை பார்த்துக்கோங்க. மெக்குலமன் 2 மேட்சுமே நல்லா ஆடி இருக்காருன்னு தான் சொல்லணும் ஆஸ்திரேலியா கூட. பேரிங்டனும் ஹெட் 2 மேட்சுமே சூப்பராக ஆடி இருக்காரு. வென்யூ நல்ல ரெக்கார்ட். கிராஸு போன மேட்ச் நல்லா ஆடி இருந்தார், பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு ஃப்ளாப்பு. லீஸ்க்கு ஹெட் 2 மேட்சுமே ஃப்ளாப்பு. கிரீவ்ஸு ஹெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேபி உள்ளே வந்தால் ஒரு ட்ரம் கார்டு பிக்கப் பாருங்கள். மார்க்வாட்டு 2 மேட்ச் தான் ஆஸ்திரேலியா கூட ஆடி இருக்காரு. அதில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட். இது வேர்ல்டு கப் மேட்ச். இது போன மேட்சுமே 2 விக்கெட் எடுத்தார். சோல் வென்யூவில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல ரெக்கார்டு. ஷெரீஃபு ஆடினா மஸ்ட் பிக்கு. ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் ஆஸ்திரேலியா கூட எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ டீமுன்னு பார்த்தோம்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், ட்ரைவர்ஸ் கட்டு, இதை நீங்கள் ஜாக் ஃப்ரேசருமே ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கேமரான் கிரீனி ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கோங்க. இந்த 3 பேரை எடுத்திருக்கேன். இதில் லீஸ்க்கு தேவையில்லை, கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக நீங்கள் மெட்ரித்தை கூட எடுத்துக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஈஸி அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். சிம்பிள் தான். சிபியில் விளாண்டு பாருங்கள். ஒரே பிளேயர் டியோவில் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் டீம். இது மெட்ரித்தை கேப்டனாக கொடுத்து சோலோ ஐஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 பேர் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு பதிலாக நீங்கள் டிம் டேவிட்னு போகலாம். அதேமாரி ஸ்காட்லாண்டில் மிடில் ஆர்டரில் வர ஒரு பேட்டர் எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த கிரவுண்டை பார்த்து எல்லாருமே கெஸ் பண்ண போகிறது நல்ல பேட்டிங் ட்ராக். நீங்கள் ஆப்போசிட்டாக கெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பவுலிங் ட்ராக்குன்னு யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்விங் கிடைக்கும். ஏதாவது ஒரு க்ளவுடி கண்டிஷன்னா நீங்கள் அப்படியும் யோசிக்கலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.